ஹாய் டியர், நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேர் கலரிங் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஷாம்பூ இது ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன், ஹேர் டை ஹேர் கலரிங் ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன். ரெண்டுமே மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதனால ஹேர் ஃபாலோ இல்லை ஹேர் லாஸோ ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஹேர் கலரிங் ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஹேர் டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிஷனர்ஸ் கூட யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிஷனர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுடைய ஹேரை வந்து அஃபோர்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. இது நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நீங்கள் ஹேர் கலரிங் ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை டை யூஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் வெயிலில் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டீம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணுற மாதிரி இன்னும் இன்டீப்டாக ஹேரோட ரூட்ஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போடுற அந்த ஹேர் கலரிங் ஹேர் டை எல்லாமே ஹேரோட ரூட்ஸ்குள்ளே இன்னும் இன்டீப்டாக போய் ஹேரோட ரூட்ஸை ப்ளாக் பண்ணிடும். இதனால ஹேர் ஃபாலோ இல்லை ஹேர் லாஸோ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மங்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய பயோமேஜிக் பியூட்டி பார்லரை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.